ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் குலதெய்வம் கோயில் பூசை வச்சுருந்தாங்க. அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து எங்கள் ஊர் வேதாரண்யம் பக்கம் தென்னம்பலங்கிற கிராமத்தில் தான் இந்த சாமி இருக்காங்க. இவங்க பேர் வால்முனீஸ்வரர். இது வந்து எங்கள் பங்காளியெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க ஒரு 200 300 குடும்பம் சேர்ந்து தான் நாங்கள் இதுக்கு பூசை வைப்போம். இங்கே வந்து 3 சாமி இருக்காங்க. இவங்க வந்து மாரியம்மன், வால்முனீஸ்வரர், இன்னொரு சாமி இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் ஒரு நாள் பூஜை நடக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெண்பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். திரும்ப பார்த்தீங்க 2 நாள் கழித்து திங்கக்கிழமை ஒரு பூஜை வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே இன்னும் ஒரு 3 சாமி இருப்பாங்க. அங்கே வீரன் அது மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கிடா இந்த எல்லாம் வெட்டி பூசை அந்த மாதிரி படையல் அன்னைக்கு செய்வாங்க. இது வந்து 2 நாள் விசேஷமாக தான் வச்சுருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் பொங்கி கொண்டாந்து வச்சாச்சு. சாமிக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு தீபாராதனை காட்டிகிட்டு இருக்காங்க. நான் கல்யாணம் ஆகி வரும்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒதிய மரத்தில் அப்படி வச்சு தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் இவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி சிலையெல்லாம் செஞ்சு இவங்க வந்து இப்போ நல்லா வழிபாடு செய்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் நிறையா சாமி கும்பிட்டுருக்காங்க. என்னால் அன்றைக்கி போக முடியல. ஆனால் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை வச்சு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். திங்கக்கிழமை நான் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி உடம்பு கொஞ்சம் முடியாததுனால நான் அன்றைக்கி கோயிலுக்கு போக முடியல. நாங்கள் இடையில தான் போய் சாமி கும்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது எப்படி அப்படின்னா, எந்த விசேஷம் பண்ணாலும் இது எப்படின்னா, நாங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறோம், இல்லை ஏதாவது வேறு விஷயம், வீடு கட்டுற விஷயம், இல்லை கல்யாணம், இல்லை வேறு ஏதாவது எந்த நல்ல விஷயம் வச்சாலும் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு முதல்ல நாங்கள் தேங்காய்லாம் உடைச்சிட்டு அவங்கள்ட்ட வேண்டிட்டு அவங்கள்ட்ட உத்தரவு கேட்டு வந்து தான் நாங்கள் எந்த விஷயமே ஆரம்பிப்போங்க. அப்படி தான் எல்லாருமே நாங்கள் போயிட்டு வேண்டிக்கிட்டு செய்கிறது பழக்கம். அந்த ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு பூஜை முடிஞ்சு இது திங்கக்கிழமை நடந்த பூஜை. இந்த பாருங்கள் பொங்கல்லாம் பொங்கி கொண்டாந்து வச்சுட்டாங்க. இங்கே பெரியாச்சி இருக்கா, அவங்களுக்கு வந்து களி கிண்ணியாந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வேண்டிக்கிட்டவங்க கிடா வெட்டி பூசை இது பண்ணி அவங்க சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. இப்படியா வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி எங்கள் வெளியூரில் தங்கியிருந்தாலும் வேலை விஷயமா நாங்கள் வெளில இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரி இந்த கோயில் திருவிழா பூஜை நடக்கிறப்ப நாங்கள் எல்லாருமே ஊருக்கு வந்து ஒருத்தரை பார்த்துக்கிறது சந்திச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த குலதெய்வம் கோயில் பூஜை வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி தான் வந்து வெளியில் எட்டி இருக்கவங்கெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜை டயத்தில் எல்லாருமே இங்கே ஒன்று கூடுவாங்க. இங்கே எல்லாம் சாப்பாடெலாம் செஞ்சு பொங்கி கொண்டாந்து வச்சு சாமிக்கு தீபாராதனைலாம் கட்டி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.